அதிகமாக நம்புவது, அதிகமாக நேசிப்பது, அதிகமாக எதிர்பார்ப்பது, அதனால் ஏற்படும் துன்பங்கள் மிக அதிகம். இந்த உலகத்தில் காயப்படாதவர்களும் கடந்த காலம் இல்லாதவர்களும் இல்லை. பழக்கத்தில் தவறுகள் நடக்கலாம், ஆனால் தவறுகள் பழக்கமாக மாறக்கூடாது. மரணம் உன் முன்னால் இருந்தாலும் எதிரியின் முன்னால் அழாதே. ஏனென்றால் உங்கள் எதிரி விரும்புவது உங்கள் மரணத்தை அல்ல, உங்கள் பயத்தை மட்டுமே. பலவீனமாக இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை, தைரியம் இல்லாவிட்டால் எந்த பிரச்சனையும் தீராது. புரியாமல் யாரையும் தேர்வு செய்யாதீர்கள், தவறாக புரிந்து கொண்டு யாரையும் அந்நியப்படுத்தாதீர்கள். நாம் செய்யும் வேலை நல்லது என்ற நம்பிக்கை இருந்தால் தடைகள் வந்தாலும் கவலைப்படுவதில்லை. உங்கள் எதிரி மீது கோபம் கொள்ளாதீர்கள், உங்களின் வளர்ச்சியால் உங்களை நீங்களே வியப்படைய செய்யுங்கள். ஆசை உங்களை வேறொருவருக்கு அடிமையாக்கும். பொறுமையும் லட்சியமும் உன்னை என்றென்றும் அரசனாக்கும். கல்வியில் கலாச்சாரம் கற்றவன், அனுபவத்தின் மூலம் பாடம் கற்றவன் வாழ்க்கையில் தோல்வி அடைய மாட்டான். மனதிற்குள் வாள்களை மறைத்து கொண்டு வார்த்தைகளில் பூக்களை வளர்ப்பவர்களும் உண்டு, கவனமாக இருங்கள். ஏமாற்றுவது தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் ஒரு நாள் அது பெரும் விலையை கொடுக்கும். அடிமையாக பழகியவன் தன் வலிமையை உணரவே மாட்டான். சிந்திக்கும் வார்த்தைகளில் பொய்கள் இருக்கும், ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் உண்மையை மட்டுமே கொண்டிருக்கும். மன அமைதிக்காக போதையில் மூழ்கி வாழ்க்கையை வீணடிப்பது முட்டாள்களின் குணாதிசயம். கடவுள் ஆசைக்கு ஏற்ப கொடுப்பதில்லை, தகுதிக்கு ஏற்ப கொடுக்கிறார். காத்திருக்கும் பொறுமை இருந்தால் தொலைவில் இருந்தாலும் அனைத்தும் வேறொரு வடிவில் உங்கள் முன் இருக்கும். குடியாக இருந்தால் சுமை அதிகரிக்கும், கொடுத்தால் எடை குறையும். அன்பை பெற்று வெறுப்பை பரப்பும் உயிர்கள் பால் குடித்து விஷத்தை விழுங்கும் மாடுகளை போன்றவர்கள். நீங்கள் பயந்து அழும்போது இந்த உலகம் உங்கள் கண்ணீரை பிடித்து தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்து அந்த தண்ணீரால் உங்கள் கால்களை கழுவும். கேட்க போடும் கேள்வியில் ஏதேனும் முறை இருந்தால் பதிலில் கலாச்சாரம் இருக்கும். பந்தயத்தில் வெற்றி பெறுவது என்பது மற்றவர்களை தோற்கடிக்கும் சக்தியை கொண்டிருப்பதாகும். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அன்பின் சக்தி வேண்டும். முத்தமிட்டாலும் வாழ்வளிக்கும், மரம் நிழல் தரும். நாம் என்ன செய்தாலும் ஒருவரின் தரமும் அவர்களுக்கே உரியது. கடவுள் ஒருபோதும் சிறப்பு பலம் தருவதில்லை, இது நமது பலத்தை நினைவூட்டுகிறது. கொடுத்தால் அறிவு, ஆற்றல், பணம் எதுவாக இருந்தாலும் வரும், இது இயற்கையின் விதி. நாம் வளர்ந்தால் காரணமே இல்லாமல் எதிரிகளும் நம்முடன் சேர்ந்து வளருவார்கள். காதலுக்கும் வயதுக்கும் அழகுக்கும் சம்பந்தமில்லை, அது மனதில் ஒரு உணர்வு மட்டுமே. எழுந்து நில்லுங்கள், தைரியமாக இரு. உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்து வலிமையும் சக்தியும் உங்களுக்குள் உள்ளது. எந்த வேலையும் கடினமாக உழைத்தால் மட்டுமே முடியும். உட்கார்ந்து கனவு கண்டால் ஒரு அணு கூட முன்னேறாது. வலி, கோபம் இரண்டுமே நமக்கு நல்லது என்றால் நாம் யார், நம்முடன் யார் இருப்பார்கள் என்பதை நிரூபிக்க மற்றவர்களுக்கு அவர்கள் மனதில் இருப்பதை இது நிரூபிக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாதவர்கள் கூட பெரிய வாய்ப்புகள் வந்தால் பெரிய அளவில் சாதிக்க முடியும். வாய்ப்புகள் இல்லாத போது எதையாவது சாதிப்பவனே பெரியவன். கடினமாக உழைப்பவர்களுக்கு உணவு தேவை, ஆனால் வயிற்றை காலி செய்ய ஒரு வாய்ப்பு மட்டுமே. உங்கள் விதியை மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் உங்கள் பழக்கத்தை மாற்றலாம். எனவே உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. எந்த ஒரு பிணைப்பையும் இழக்க ஒரு நிமிடம் போதும், ஆனால் மீண்டும் சம்பாதிக்க ஒரு நாள் போதாது. கரன்சி நோட்டு நசுக்கப்படுவதால் அதன் மதிப்பை இழக்காது. ஒரு சொல் ஏணி போன்றது, உயர்வாக எடுத்து கொள்ளலாம், ஆழமாகவும் வீசலாம். தாங்குபவர்கள் இருக்கும் வரை கொடுமைக்காரர்கள் இருப்பார்கள். ஆறுதல் என்ற பெயரில் நம் இரகசியங்களை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், கவனமாக இருங்கள். பணம் ஒருபோதும் தூங்காது, வாழாதவர்களை அது அனுமதிக்காது. உங்கள் பின்னால் நடப்பவர்கள் அனைவரும் நண்பர்களாக இருக்க முடியாது, ஆனால் எதிரிகளும் இருக்கிறார்கள், கவனமாக இருங்கள். இதயத்தில் எரிமலை வெடித்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப அமைதியாக இருப்பது மனிதனின் இயல்பான குணம். உங்களை நம்புவது உங்களுக்கு பலத்தை தரும். வேறொருவர் மீது வைக்கப்பட்டால் அது உங்கள் பலவீனமாகிவிடும். நல்லது கெட்டது ஒரு குழு உங்களை சூழ்ந்துள்ளது. எந்த வழியில் அடியெடுத்து வைப்பது என்பது உங்கள் இயல்பை பொறுத்தது. வாழ்க்கை எப்பொழுதும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அமையாது, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் முறையை மாற்ற முடியும். அதுவும் முயற்சி செய்தால் மட்டுமே சாத்தியமாகும்.
தேவையில்லாத உறவுகளையும் உறவையும் விட்டுவிட்டால் மன அமைதி உண்டாகும். இதை புரிந்து கொண்டவர்களால் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் அமைதியாக இருக்க முடியும். அதிக புத்திசாலித்தனம், அதிக மதிப்பு, எந்த அளவுக்கு அகந்தையை குறைக்கிறீர்களோ அவ்வளவு மன அமைதி கிடைக்கும். நாட்கள் மாறினாலும், மாதங்கள் மாறினாலும், வருடங்கள் மாறினாலும் நம்மில் மாற்றம் ஏற்படும் வரை நம் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நம் பெற்றோர் நமக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திக்க முனைகிறோம். அவற்றை கொடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று யோசியுங்கள். நல்ல மனநிலையில் இருங்கள். நல்ல மனதுடன் சிந்தியுங்கள். அப்பொழுதுதான் எல்லாம் நன்றாக இருக்கும். இந்த நாட்களில் சிலர் அவர்கள் என்ன என்பதை முன்வைத்து ஒழுக்கங்களை விவரித்து அவை என்னவென்று தெரியாதது போல் குழிகளுக்கு பின்னால் தோண்டுகிறார்கள். நாம் நல்லவனாக இருந்தால் மக்களுக்கு கஷ்டம்தான். நிம்மதி தராத செல்வம், ஆரோக்கியம் இல்லாத நீண்ட ஆயுள், புரிந்து கொள்ள முடியாத உறவு, விரும்பாத நட்பு இருந்தும் பயனில்லை. தன் ஆளுமையை தன் சொத்தாக கருதுகிறவன் ஒருபோதும் வரமாட்டான். சக மனிதனுக்கு உதவாதவர்கள் தங்க மலர்களால் இறைவனை வணங்கினாலும் வீண். கடவுள் நம் நலனுக்காக சில பிணைப்புகளை மூடுகிறார், சில பிணைப்புகளை பிரிக்கிறார். உங்களை நெருக்கமாக கொண்டு வரும் பிணைப்புகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். தொலைதூர உறவுகளுக்காக ஏங்காதீர்கள். கடின உழைப்புடன் மலை ஏறினால்தான் அழகான காட்சியை காண முடியும். கடினமாக உழைத்தால்தான் அழகையும் மகிழ்ச்சியையும் காண முடியும். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியம் இருந்தால் தவறுகள் எப்பொழுதும் மன்னிக்கப்படும். கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து எதிர்காலத்தை கெடுப்பது முட்டாள்களின் குணம். பூமியில் உள்ள எந்த செல்வமும் கடந்து போன ஒரு நிமிடத்தை திரும்ப கொடுக்க முடியாது. புத்திசாலித்தனமாக நேரத்தை செலவிடுங்கள். ஏனென்றால் அவர்கள் விரும்பும்போது கடன் கொடுக்க யாரும் இல்லை. இருள் கருப்பு, வெளிச்சம் வெள்ளை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் போராடுவது மட்டும் வெற்றியல்ல என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும். பயிற்சி இல்லாமல் வெற்றியை எதிர்பார்ப்பது பாலைவனத்தில் நல்ல தண்ணீரை தேடுவது போன்றது. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனின் பயணம்தான் வாழ்க்கை. நீங்கள் பார்க்க முடிந்தால் இங்கே எல்லாமே அற்புதம். இல்லாத பெருந்தன்மையை நீ காட்டினால் உன்னில் உள்ள உண்மையான மகத்துவம் மறைந்துவிடும். கடல் போன்ற காதலுக்கு ஒரு துளி சந்தேகம் போதும். இந்த சந்தேகமே வெறுப்புக்கும் தூரத்திற்கும் அடிப்படை காரணம். ஒருவரை இழிவாக பார்த்து தன்னை பெரியவனாக்கி கொள்வது, எல்லாரும் நல்லவனாக இருந்தால் போதும் நமக்கும் நல்லது நடக்கும் என்று நினைப்பது அறிவாளிகளின் குணம். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பார்க்கும் வரை வீட்டில் அவர்களுக்கு மட்டுமல்ல வெளி உலகத்திற்கும் தெரியாது. மனிதர்களுக்கிடையேயான தூரத்தை குறைக்கலாம், ஆனால் மனங்களுக்கு இடையேயான தூரத்தை குறைக்க முடியாது. சண்டைகள் இல்லாத பந்தங்கள் அழகானவை, ஆனால் பிரிந்து போகாத பந்தங்கள் அற்புதமானவை. உங்கள் எண்ணங்கள் உங்களை வலிமையாக்குகின்றன. எனவே எண்ணங்கள் எப்பொழுதும் வலுவாக இருக்க வேண்டும். லட்சங்கள் செலவழித்து வாட்ச் வாங்குவதன் மட்டும் உங்கள் நேரத்தை மாற்றிவிட முடியாது. மாற்ற வேண்டியது நேரம் அல்ல, ஆனால் உங்கள் மனநிலை. வலியை பகிர்ந்து கொண்டால் வலி குறையும், ஆனால் தகுதி இல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அது 10 மடங்கு வலியை ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களை இணைக்க வேண்டாம். பயனற்றவை புறக்கணிக்கவும். ஒரு சொல் ஏணி போன்றது. உயர்வாக எடுத்து கொள்ளலாம், ஆழமாகவும் வீசலாம். தாங்குபவர்கள் இருக்கும் வரை கொடுமைக்காரர்கள் இருப்பார்கள். வறுமை வரும்போது நெருங்கிய நண்பர்கள் கூட தூரமாகி விடுவார்கள். அந்நியர்கள் கூட பணக்காரர்களாக மாறும்போது நண்பர்களாகிறார்கள். வாழ்க்கை நிச்சயமாக இரண்டாவது வாய்ப்பை அளிக்கிறது. அதன் பெயர் நாளை. பாசாங்கு செய்பவர்கள் இருக்கும் வரை அவர்கள் நேர்மையானவர்கள் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும். இந்த சின்ன வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்பது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.